இந்த கேள்வியை பாருங்க. இதுல ஏபி சமன் ஒன்னா இருந்துச்சு அப்படின்னா இந்த அச்சரக்கணித பின்னத்தையும் இந்த அச்சரக்கணித பின்னத்தையும் கூட்டினா வர விடைய உங்களுக்கு கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்ப இதை செய்யறதுக்கு நமக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதுல ஈஸியான மெத்தட் என்னன்னா பாருங்க, ஏபி சமன் ஒன்னுன்னு கொடுத்துருக்குறாங்க. ஏபி சமன் ஒன்னு அப்படியா இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? ஏபி இருக்கிற இடத்துக்கு எல்லாமே நீங்க என்ன போடலாம்? ஒன்னு அப்படின்னு போடலாம். இல்லாட்டி மற்ற பக்கம் பேசுனீங்கன்னா ஒன்னு இருக்கிற எல்லா இடத்துக்கும் நம்ம என்ன பண்ணலாம்? ஏபியை போடலாம். அப்ப பிடிச்சிட்டீங்கன்னா இந்த கேள்வி எப்படி செய்யறது அப்படின்ட்டு, இங்கே ஒன்று இருக்கு, இங்கேயும் ஒன்று இருக்கு. அப்போ ஒன்று இருக்க இடத்துக்காக நம்ம என்ன போடணும்? ஏபிங்கிறத போடுவோம். அப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா ஒன்று இருக்க இடத்துக்கு ஏபியை நான் பிரதியிடுறேன். இப்போ ஏ வர்க்கம் சக ஏபி அப்படின்னு வரப்போகுது. சக இங்கனையும் ஏபி, கீழே பி வர்க்கம் சக ஏபி. இப்போ அடுத்து பாருங்க, இங்க ஏ வர்க்கம் ஏ இருக்குது. அப்ப ஏ ஒன்று நீங்க என்ன பண்ணலாம்? பொதுவாக எடுக்கலாம். அப்புறம் இங்க பி வர்க்கம் பி இருக்கு. அப்ப பி ஒன்று பொதுவாக எடுக்கலாம். பொதுவாக எடுப்போம். ஏபி கீழே ஏ ஒன்று பொதுவாக எடுக்கிறேன். அப்போ மிச்சப்படுறது இதுல 2 ஏ இருக்குது. அப்படின்னா ஏயும் ஏயும் பெருக்கப்பட்டிருக்கு. அப்போ ஒரே உள்ளுக்கு வரும். அப்புறம் இங்கே ஒரு பி ஒன்று வரப்போகுது. ஆக இங்கே ஏபி இங்கே எப்படி வரும்? பி ஒன்று இருக்குது, பி ஒன்று எடுக்கிறோம் வெளியிலேக்கு. அப்போ பி சக ஏ அப்படின்னு வரப்போகுது. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இதுல பாருங்க, இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு. அப்போ ஏலாம் சுருக்கலாம். அப்புறம் பியையும் பியையும் சுருக்கலாம். இப்போ எப்படி வரும் அப்படின்னா பி, அது கீழே ஏ சக பி சக ஏ, அது கீழே பி சக ஏ. இப்ப பாருங்க, இங்க ஏ சக பி பி சக ஏன்னு இருக்குது. இப்ப இல்ல ஏங்கிறதும் ஒரு எண் தான், பிங்கிறதும் ஒரு எண் தான். இங்கனையும் பிங்கிறது ஒரு எண், ஏங்கிறது ஒரு எண். இப்ப பாருங்க, நான் இன்னைக்கு சும்மா போடுறேன். ஏ வந்து 2 எடுப்புமே, பி இருக்க இடத்துக்கு 3 மாதிரி யோசிப்போம். 2 3, இங்க 3 2, 2ஐயும் 3ஐயும் கூட்டினா எவ்வளவு வரும்? 5. 3ஐயும் 2ஐயும் கூட்டினாலும் 5. அப்ப என்ன ஆகுது? இந்த 2 எண்களையும் நீங்க எப்படி கூட்டினாலும், வேற வேற எண்களை போட்டு போட்டு கூட்டினாலும் என்ன வரப்போகுது? ஒரே பெருமானம் தான் வரப்போகுது. அப்ப நமக்கு தெரியும், ஒரு பின்னத்துல கீழே இருக்கிற எண்கள் 2 அப்படின்னா பகுதி எண்கள் 2ம் சமனா இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன பண்ணலாம்? தொகுதியில இருக்கிற எண்களை உங்களால கூட்ட முடியும். அப்ப அதை யூஸ் பண்ணி நம்ம கூட்டுவோம். இப்ப பியோட ஏ கூட்டுறேன். அப்ப என்ன வரப்போகுது? பி சக ஏன்னு போடலாம், இல்லாட்டி ஏ சக பின்னு போடலாம். அப்புறம் இங்க இவங்க 2 பேரும் இப்ப சமன் தானே. அப்ப நான் என்ன பண்றேன்? ஏ சக பின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இப்ப பாருங்க, மேலே கீழே ஒரே பெருமானம் தான் இருக்குது. இப்ப எப்படி யோசிப்போமே, இங்கே வந்து ஏ சக பி 2ஓட 3 கூட்டுறீங்க, கீழே பார்த்தீங்கன்னா 2ஓட 3 கூட்டுறீங்க அப்படின்னு யோசிங்க. அப்ப என்ன வரும்? 5, அது கீழே 5ன்னு வரப்போகுது. அப்ப ஒரே எண் அதே எண்ணால பிரிப்பட்டுச்சுன்னா என்ன வரும்? விட 1ன்னு தானே வரும். அப்ப இங்கே யோசிங்க, ஏ சக பிங்கிறதும் ஏ சக பிங்கிறதும் சமன். அப்ப அது ரெண்டையும் நீங்க சுருக்குனீங்கன்னா உங்களுக்கு என்ன விட வரணும்? 1 அப்படிங்கிற விட வரணும். அப்ப இதுக்கான விட வந்து என்னது? 1.